சார் ரெண்டு விஷயங்கள் சார். மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய பங்கை கேட்கப் போவதில்லை, நாங்கள் நிபந்தனையின்றி ஆதரவு கொடுக்க போகிறோம் என்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் போட்டியிடவில்லை, இதே மாதிரி தான் ஆதரவு கொடுத்தார்கள். சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி ஒரு ஆதரவை கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு. இரண்டாவது, திரு ஜி.கே. வாசன் தாமரை சின்னத்தில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கக்கூடியது. இதுக்கு முன்னால் அவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிய போது அதற்கான அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தது அஇஅதிமுக. ஆனால் ரெட்டலையில் நிற்க மாட்டேன், நான் தாமரையில் தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்கள் குறித்த உங்களுடைய பார்வை சார். உண்மையிலேயே மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வாசன் அவருடைய அந்த தமாக. என்ன காரணம்னா, நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை 1996 நடந்தது. அவங்க அப்பா, இன்னைக்கு வாசனா இருக்க அவருடைய அப்பா மூப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரளயமாக அந்த சூழல் இருந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்த சூழல், பல்வேறு விஷயங்கள் நடந்த நேரத்துல அவர் காங்கிரஸ் இப்ப எப்படி ஒரு காங்கிரஸ் கொதிநிலையோடு அதை இப்ப 28 இடங்களை அவங்க திமுக கூட்டணியில பெற்று இருந்தாலும் அன்னைக்கு அதே மாதிரி காங்கிரஸ் உடைய போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த நேரத்துல இரண்டாக உடைஞ்சுது. அப்ப தமாக புதிதாக உருவாச்சு. எதற்காக தமாக உருவானதோ, மதச்சார்பின்மை நம்முடைய மிக பிரதானமான கொள்கை, பிளஸ் அவர் கடைசி காலம் வரைக்கும் மூப்பனார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பாஜகவுடைய கொள்கைகளை. இன்னைக்கு அவருடைய மகன் பாஜக போய் பேசாம கட்சியை சேர்த்துடலாம் சார். இது அவருடைய அப்பாவுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை விட அவர் பாஜகவுடைய இன்னொரு அங்கம்னு சொல்லிட்டு பாஜகவை இணைத்து எதற்கு அந்த கட்சி பேரு தேவையே இல்லையே. ஏன்னா இவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தது அதிமுக இரட்டையிலே. இப்ப கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்க ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறவங்க அதே கூட்டணியில சின்னங்கள் ஒதுக்கி நிற்கிறது வழக்கமான நடைமுறை. அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஆனால் இங்கே பாஜக எவ்வளவு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப அழகாக அதிமுகவை கபலீகரம் பண்ணி அவர்கள் இன்றைக்கு பிரதானமான இடங்களை தனக்காக வைத்துக் கொண்டு தங்கிட்ட கூட்டணியா வந்த எல்லாருக்கும் அவர்கள் சின்னத்திலே ஒதுக்கி போட்டியிட செய்வது என்பது மிக மிக மோசமான ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வட மாநிலங்கள்ல எப்படியெல்லாம் அவர்கள் பின்வாசல் வழியாக பாஜக இங்கே கால் பதித்ததோ அதே போன்ற சூழ்நிலையை தமிழ்நாட்டுல செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு வாசன் துணை போயிருக்கிறான்னு தான் மிக மோசமான. நீங்க ராஜ்யசபா சீட்டு பாஜக கேட்டு வாங்க வேண்டியதானே, அவ ஏதாவது நாத்துல கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப ராஜ்யசபா சீட்டு வேணும்னா அதிமுக தேவைப்படுது. இப்ப நீங்க எம்எல்ஏ சீட்ல உங்க தனிச்சின்னத்தை நிக்க முடியாதா? 5 இடங்களை எதுக்கு ஒதுக்குனாங்க? தேவையே இல்லையே. அது அத்தனையும் பாஜக சீட்டாக தானே பார்க்கப்படும். ஆக வாசன் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது அவரே அவருக்கு தனக்கான முடிவை தேடிக்கொண்டார். ஒரு இடத்தில் கூட வாசன் சொல்லியிருக்கிற அந்த இடங்கள் ஒரு இடத்துல கூட இப்பவே நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 5 இடங்கள் இன்றைக்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. நான் திமுக காரன் கிடையாதுங்க, ஆனா கலை யதார்த்தம் அதுதான். பாஜக இன்னும் தாமரை தமிழ்நாட்டுல பெருசா மலரவே இல்லை. இவங்க மலரும் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க செய்யற எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கமலஹாசனுடைய முடிவு நிச்சயமாக அது ரொம்ப எனக்கே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்க அப்படியே ஏறி அடிக்கிறீங்க. கமலஹாசன் வருத்தம் ஒற்ற வழியில கிடக்குறீங்களே. இல்ல அதை சொல்ல வரேன் நான் இங்க முழுசா முடிக்கவே இல்லையே. உண்மையிலேயே கமலஹாசனுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நாம விசாரிச்ச வகையில நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தெல்லாம் கேட்கும் போது இல்லை உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு டாக் இருந்த உடனே அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி டார்ச் கொடுத்தாங்க. அப்ப நியாயப்படி அவர்கள் 2 இடங்களை ஒதுக்கி இருந்தால் அது டார்ச்சர் தான் நின்று இருக்கணும். சரி, அவர் பெருந்தன்மையாக அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியாது சார். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. நான் நெருக்கடி கொடுக்க விரும்பலன்ட்டாரு. வேல்முருகன் மாதிரி கடைசி நேரத்துல கழுத்தா இருக்கிற மாதிரி கத்திய வைக்கல. அவர் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து வெளியே போயிட்டார். ஆனால் அண்ணன் திரும்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல அது தப்பு, இங்க வெல்வோம் ஒன்றாக சொன்னா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும், நீங்க அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க, அவருக்கான இடங்களை நம்மோட அவர் தேர்தல் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு. இது இந்த சூழல் இப்ப களத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் நிற்கும்னு தெரியாது. நாம யாருக்கும் சாதகமாக பேசல சார். கலை யதார்த்தத்தை சொல்றேன். டார்ச் சின்னத்துல நின்னாலும் கமலஹாசனுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவுதான். இருந்தாலும்
நான் வந்து இங்க இந்த போட்டியில இல்ல, நான் வேண்டாம், நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன், இதுவரை யாரும் சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 2.8% வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்று தனக்கான ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் கமலஹாசன். சரி. ஆனா இந்த முடிவு என்பது உண்மையிலேயே நான் என்னுடைய பர்சனலா எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன் கமலஹாசன் இந்த தேர்தலை புறக்கணித்தார், ஏன் வந்து அவர் வந்து இந்த முடிவெடுத்தார்? ஏன்னா நாள் இருக்கு, நேரம் இருக்கிறது, என்ன வேணா மாற்றம் நடக்கலாம். இப்ப அண்ணன் திருமா குரல் கொடுத்திருக்காரு, இன்னும் பல பேர் அவர் பேசலாம், அல்லது இதே முடிவில் கூட கமலஹாசன் நிலைத்து நிற்கலாம். இங்கே நாம மதச்சார்பின்மை என்பது மிக முக்கியம். மதவாத கூட்டணி இங்க எந்த காலத்திலும் காலூன்றக்கூடாதுன்னு சொன்னா பல சூழல்களை நாம கடந்துதான் வர வேண்டி இருக்கு. அந்த அடிப்படையில இவர்கள் என்ன முடிவுனா எடுத்திருக்கலாம். அதுதான் என்னுடைய பார்வையாக நான் பாக்குறேன். ஓகே.